சின்ன வயசில் நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் அதிகமாக விளையாடுற விளையாட்டு இந்த பசில்ஸ் தான். இதனுடைய மெக்கானிசமை குறித்து கவனித்து பாருங்களேன். ஒரு பீஸை ஒரு பீஸோடு கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப்பை கொண்டு வரணும். அதில் இருக்கிற நுட்பம் என்னென்னா, ஒரு பசிலில் இருக்கிற எக்ஸ்டெண்டட் பார்ட் இன்னொரு பசிலுடைய டவுன் பார்ட்டில் தான் கனெக்ட் ஆகும். ரெண்டு எக்ஸ்டெண்டட் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணவே முடியாது. இப்படி தான் நம்முடைய திருமண வாழ்க்கையும். உபாகமம் 22:10 சொல்லப்பட்டிருக்கு, மாட்டையும் கழுதையும் பிணைந்து உழாதிருப்பாயாக. இப்படி தான் இன்றைக்கி அநேக திருமணங்கள் நடக்குது. அப்படி உழுதா அது பலன் தராது. அதனால தான் கர்த்தர் வேதத்தில் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குனார். இன்றைக்கி நம்முடைய வாலிப பிள்ளைங்க அவங்க பார்ட்னர்ஸை இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், தமிழ் மேட்ரிமனியில், இங்கிலீஷ் மேட்ரிமனியில், தெலுங்கு மேட்ரிமனியில் தேடுறதுக்கு முன்னாடி பாயாக இருந்தால் உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்ட விலா எலும்பை வச்சு டிசைன் பண்ண உங்கள் மனைவியை ப்ரேயர் பண்ணி டிசைனர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கேர்ளாக இருந்தால் யாருடைய விலா எலும்பில் நீங்கள் உருவாக்கப்பட்டீங்கன்னு ப்ரேயர் பண்ணி உங்கள் ஓனரை உங்கள் டிசைனர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. இப்படிப்பட்ட திருமணம் நிச்சயமாக எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து ஓடுகிற பலனுடையதாக இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் அல்லவா நிச்சயிக்கப்படுகிறது.